கடந்த ஓராண்டில் இந்தியா இலங்கை இடையே 20,098 பேர் பயணம் செய்துள்ளதாக சிவகங்கை கப்பல் சேவை நிறுவனம் தெரிவித்துள்ளது. நாகை துறைமுகத்திலிருந்து இலங்கையின் காங்கேசன் துறைக்கு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 16ஆம் தேதி சுபம் என்ற நிறுவனம் கப்பல் சேவையை தொடங்கியது. இந்தியா இலங்கை இடையே வாரத்தில் 6 நாட்களுக்கு கப்பல் இயக்கப்படும் நிலையில் சிவகங்கை கப்பல் சேவை நிறுவனத்தின் 2ஆம் ஆண்டு விழா விமர்சையாக நடைபெற்றது. நாகை துறைமுகம் வந்த பயணிகளுக்கு கப்பல் உரிமையாளர் சுந்தரராஜன் மணிமாலை அணிவித்தும் பரிசுகள் வழங்கியும் வரவேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கப்பலில் வரி விலக்குடன் உயர்தர உணவுகள் உள்ளிட்ட வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 2ஆம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு 3 பகல் 2 இரவு இலங்கையில் தங்குவதற்கு கப்பல் டிக்கெட் கட்டணத்தோடு 9,999 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக குறிப்பிட்டார். மேலும் மாணவர்களை ஒருங்கிணைத்து அழைத்து வரும் 2 ஆசிரியர்களுக்கு இலவச டிக்கெட் வழங்கப்படும் என கப்பல் உரிமையாளர் சுந்தரராஜன் தெரிவித்தார். பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் ஒரு 6 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 9,999 ரூபாய்க்கு 2 நாள் 2 இரவு 3 நாள் பேக்கேஜ் ஒன்று நாங்கள் இன்றைக்கி அறிமுகப்படுத்துகிறோம். ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும், அவங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய ஃபெரிஃபேர், அக்காமடேஷன், அங்கே லோக்கலில் போகிறதுக்கான ஏசி பஸ்ஸஸ்ஸு, ப்ளஸ் அவங்களுக்கு ஆல் டைம் ஃபுட்டு, ப்ளஸ் அங்கே லோக்கல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நம்ம கவனிச்சுக்கிறோம். ஒரு ஸ்டூடெண்ட்ஸை ப்ரமோட் பண்ணணும்னு இந்த தடவை நாங்கள் அதை அடுத்த நிகழ்வாக கொண்டு வந்திருக்கிறோம்.